சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்னாவே சட்டு நம்மளுக்குலாம் ஞாபகம் வரக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தயிர் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு இது ஒரு பழத்தோட சாறு, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துருங்க. இப்போ இந்த சிக்கனுக்குள்ளார எல்லா மசாலாவும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சிக்கனை மசாலாவில் பரட்டியாச்சு. 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை சூடான தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இதை நல்லா வேக விடுங்க. ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அரிசி நல்லா நீளமாக ஆயிடுச்சு பாருங்க. இதை நசுக்கி பார்த்தா கொஞ்சம் அரிசியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா சட்டுன்னு வெந்துடும். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ரைஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் ஆறுனப்பில் விட்டுருங்க, இல்லைன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போது இது குழண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்ததான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே ஒன்றுனா சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சுங்க. சிக்கன் எல்லாத்தையும் மிதமான சூட்டில் பொறுநீரமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் போட்ட உடனே கரண்டி போட்டு கலரக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் கரண்டி போட்டு கலரி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்தடுத்து எல்லாத்தையும் இதே போலவே பொரிக்க ஆரம்பிச்சுங்க. சிக்கன் வெந்ததும் இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ சிக்கனும் ரெடி, ரைஸும் ரெடி. அடுத்ததான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் முட்டை 2 இதில் சேர்த்துருங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு, ஒரு சிட்டிக்கு பெப்பர் சேர்த்துட்டு லைட்டாக கலந்துவிடுங்க. அவ்வளோதான். இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே எண்ணெயில் பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, வெங்காயம் ஆஃப் பாயிலாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியதும் முட்டைக்கோஸ் நறுக்கியது 1 கப், கேரட் நறுக்கியது 1/2 கப், குடை மிளகாய் 1/2 கப், பீன்ஸ் 1/4 கப் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த காய்கள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காய்கள்லாம் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயாச்சு. அடுத்தது இதில் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருந்த ரைஸ் எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துருங்க. ரைஸ் உடையாத அளவு ரொம்ப பொறுமையாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மேலே மசாலாவை எழுப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஃபைனலாக நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்லேயே சிக்கன் அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளார சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக கலந்து விடுங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலே தூவி விடுங்க. அவ்வளோதான். சூப்பரான நம்மளோட ரோட்டு கடை ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுட சுட சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அமேசிங்காக இருக்குது. அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.